Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, இந்த வீடியோவில் நாம CBSE class 9 mathematicsல chapter 6 lines and angles அந்த லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா exercise 6.2க்கு தேவையான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா parallel lines and transversal. parallel lines and transversal அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஆங்கிள்லாம் ஃபார்ம் ஆகுது, எந்தெந்த ஆங்கிள்லாம் ஈக்குவலாக இருக்குது, அது எல்லாமே நாம் இப்போது டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சால் தான் நம்ம நிறைய 10th யூஸ் ஆகும். ஸோ எல்லா சாப்டருக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி வர சாப்டர்ஸ் எல்லாத்துக்குமே இது பேசிக். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம படிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா டிரான்ஸ்வர்சல். டிரான்ஸ்வர்சல்னால் என்ன அப்படின்ட்டு படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்வர்சல்னால் ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். டிரான்ஸ்வர்சல்ன்றது ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். இப்போ ஒரு லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு லைன் வந்து 2-3 லைனை பாஸ் ஆகி போகுது அப்படின்னா அந்த லைனுக்கு டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், இது எல்லுன்னு ஒரு லைன் இருக்குது, இது எம்னு ஒரு லைன் இருக்குது, என்னன்னு ஒரு லைன் இருக்குது. இதில் என் அப்படின்ற ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா 2 லைனாக பாஸ் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி பாஸ் ஆகி வந்தது அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்வர்சல். 2 லைன் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி 3 லைனை பாஸ் ஆகி வந்தாலும் அது வந்து டிரான்ஸ்வர்சல் தான். இந்த மாதிரி 3 லைன்ஸை பாஸ் ஆகி வந்தாலும் அதுக்கு பேர் வந்து என்னது, டிரான்ஸ்வர்சல் தான். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது, இதில் என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ இப்போது நான் ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது 2 ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைனையும் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்கு பேர் வந்து நான் எம் அப்படின்னு கொடுக்குறேன், இதுக்கு பேர் வந்து என் அப்படின்னு கொடுக்குறேன், இந்த லைனுக்கு பேர் வந்து எல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது எல், எம், என். ஸோ இப்போது இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிறதால நமக்கு நிறைய ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, 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 இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்து 2 லைனை பாஸ் ஆகி வந்துச்சு அப்படின்னா நமக்கு 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்து 2 லைனை பாஸ் ஆகி வந்தது அப்படின்னா நமக்கு 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் நான் 1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஆங்கிள் 3ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஆங்கிள் 4ன்னு எடுத்துக்கிறேன், இதை 5ன்னு எடுத்துக்கிறேன், இதை 6ன்னு எடுத்துக்கிறேன், இது 7, இது 8, இது நாமளே கொடுத்துக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதில் நல்லா கவனிங்க, உள்புறமாக என்னென்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள், இன்டீரியராக என்னென்ன ஆங்கிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்வர்சல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் 2-3 லைனை பாஸ் ஆகி வந்ததுன்னா அது வந்து டிரான்ஸ்வர்சல். ஓகேங்களா? இப்போ இந்த டயக்ராமில் எல்லுன்ற லைன் வந்து டிரான்ஸ்வர்சல். ஓகேங்களா? ஏன் எல்லுன்ற லைனை வந்து டிரான்ஸ்வர்சல்னு சொல்கிறோம்? ஏன்னா எல்லுன்றது 2 லைனாக பாஸ் ஆகி வருது. ஓகேவா? ஸோ இப்போது இதில் நமக்கு 8 ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு நம்ம படிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 2 டிரான்ஸ்வர்சலால் 8 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதில் 4 ஆங்கிள் வந்து இன்டீரியராக இருக்குது, 4 ஆங்கிள் வந்து எக்ஸ்டீரியராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னென்ன, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னென்ன, இன்டீரியர் ஆங்கிள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, இந்த 8 ஆங்கிள்ஸில் இந்த உள்ளார இருக்கிற அந்த 4 ஆங்கிள் வந்து இன்டீரியர் ஆங்கிள், வெளியில் இருக்கிற ஆங்கிள் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ ஃபஸ்ட் நான் இன்டீரியர் ஆங்கிள் எழுதிக்கிறேன். ஆங்கிள் 3, ஆங்கிள் 4,
ஆங்கிள் 5, ஆங்கிள் 6 இது நாலுமே வந்து உள்ளே இருக்குது. அதனால் இதுக்கு பேர் வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? இதில் 4 ஆங்கிள் வந்து வெளியில் இருக்குது, அதாவது லைனுக்கு அவுட் சைடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 7, ஆங்கிள் 8. ஸோ இந்த 4 ஆங்கிளும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இன்டீரியர் ஆங்கிள்னால் இந்த மாதிரி உள்ளார இருக்கிறது. இந்த 2 லைனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஆங்கிளும் அடங்குது. ஓகேவா? அதனால் இந்த 4 ஆங்கிளுக்கு பேர் வந்து இன்டீரியர் ஆங்கிள். ஏன்னா இது 2 லைனுக்குள்ளே இந்த 4 ஆங்கிள் இருக்கிறதால இதுக்கு பேர் வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ன்றது அந்த 2 லைனுக்கும் வெளிவாட்டமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 1, 2 அதுவும் 7, 8 அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு தெரியணும். ஸோ இந்த ஆங்கிளையே இன்னும் நான் 2-3 டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அது நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் நல்லா கவனிங்க. இந்த 1 இருக்குது இல்லையா, இந்த எம்முக்கு இந்த ஃபஸ்ட் ஆங்கிள் இருக்குது இல்லையா, அதே மாதிரி இந்த எண்ணுக்கு இந்த 5th ஆங்கிள் இருக்கும். ஸோ அப்போ 1ம் 5ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஏன்னா இந்த 1 இருக்கிற மாதிரியே இந்த 5 இருக்கும். ஈக்குவல் கிடையாது, அது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 2 இருக்கிற மாதிரியே இந்த லைனுக்கு எது இருக்குது, 6 இருக்குது. ஏன்னா இந்த எம்ன்ற லைனுக்கு மேலே 2 ஆங்கிள் இருக்குது, இந்த எண்ணுன்ற லைனுக்கு மேலே 6 இருக்குது. அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி 2 and ஆங்கிள் 6 அது வந்து பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதே மாதிரி கீழே லெஃப்ட் சைடு பாருங்கள் 4 இருக்குது. இங்கே கீழே லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, 8 இருக்குது. அப்போ 4ம் 8ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அடுத்தது இங்கே கீழே ரைட் சைடு 3 இருக்குது, இங்கே கீழே ரைட் சைடு வந்து 7 இருக்குது. ஸோ அப்போ 3யும் 7ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி இருக்கிறது. ஸோ அப்போ மேலே லெஃப்ட் சைடு 1, இந்த எண்ணுன்ற லைனில் மேலே லெஃப்ட் சைடு 5 அது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். மேலே ரைட் சைடு 2, மேலே ரைட் சைடு இங்கே 6. ஸோ அது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அந்த மாதிரி கீழே. ஓகேங்களா? ஸோ இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். alternate interior angles. இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் நான் என்ன அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ 4 ஆங்கிள் வந்து இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த 3, 4, 5, 6 4 இன்டீரியர் ஆங்கிள். அல்டர்னேட்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும், அதுதான் வந்து அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்வாங்க. அதாவது இந்த 3க்கு ஆப்போசிட்டில் 5 இருக்குது பாருங்கள். அப்போ 3யும் 5யும் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இது வந்து ரைட் சைடு இருக்குது, இது லெஃப்ட் சைடு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு அல்டர்னேட்டாக என்ன இருக்குது, 4, 6. ஸோ 4ம் 6ம் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். புரியுதுங்களா? அதாவது இன்டீரியர் ஆங்கிள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னால் ஃபஸ்ட்டு இன்டீரியர் ஆங்கிள் எடுத்துக்கிட்டு மேலே ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே லெஃப்ட் சைடு எடுத்துக்கணும். மேலே லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே ரைட் சைடு எடுத்துக்கணும். 4மே இன்டீரியர் ஆங்கிள். சரி, அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னு எழுதியிருக்கீங்க. அப்போ அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸில் ஆப்போசிட் சைடு நல்லா கவனிங்க. இந்த 1ம் 2ம் 7ம் 8ம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? இதில் ஆப்போசிட் சைடு மேலே ரைட் சைடு 2, கீழே லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க, அது வந்து 8. அப்போ ஆங்கிள் 2 அண்ட் ஆங்கிள் 8 அது அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் ஆப்போசிட்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 1 லெஃப்ட் சைடு இருக்குது. அதே மாதிரி இங்கே எக்ஸ்டீரியரில் ரைட் சைடு இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ 1 அண்ட் ஆங்கிள் 7 இது வந்து பார்த்திங்கன்னா அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். புரியுதுங்களா அது? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 இது இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். interior angles on the
same side of transversal. So இந்த transversalல interior angle same side, interior angle same side, அது என்னென்ன interior angle same side, இந்த 3 4 5 6 அதான interior angle, அது same side என்னென்ன இருக்குது 4 5 same side இருக்கா, interior angle same side of controversial. So angle 4 angle 5 அது same side இருக்குது. அதே மாதிரி right side வந்து பார்த்தீங்கன்னா same side இருக்கிறது angle 3 and angle 6. ஓகேங்களா. ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ interior angles on the same side of transversal, அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னா consecutive interior angleனு சொல்லுவாங்க, இல்லை allied interior angle அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கோ இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு இன்னொரு என்னென்ன நேம் இருக்குது அப்படின்னா consecutive interior angles, அப்படி இல்லை அப்படின்னா allied angles, அப்படி இல்லைனா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ எப்படி சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதில் இந்த ஆங்கிள்ஸை நம்ம இப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம டிரான்ஸ்வர்சல் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக படித்தாச்சு. ஸோ அதை நான் இன்னொரு டைம் நான் கிறிஸ்பியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு 2 மினிட்ஸில். ஸோ டிரான்ஸ்வர்சல்னால் என்ன அப்படின்னா 2-3 லைனை பாஸ் ஆகி போகிற லைனுக்கு பேர் வந்து டிரான்ஸ்வர்சல். இப்போ நாங்கள் 2 லைன் போடுறேன் அப்படின்னா, இப்போ இந்த 2 லைனை பாஸ் ஆகி ஒரு லைன் வருது அப்படின்னா இந்த லைனுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்வர்சல். இப்போது இதில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆகுனா 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இது நான் மாற்றி போட்டுட்டேன். 1 2 3 4 இப்படி போடுங்க. புக்கில் அப்படி போட்டிருக்காங்க, நம்ம எப்படி வேணால் போடலாம், இருந்தாலும் நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. 3 4 புக்கில் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இதில் இன்டீரியர் ஆங்கிள் என்னென்ன அப்படின்னா இந்த 2 லைனுக்கு உள்ளார இருக்கிற ஆங்கிள் எல்லாமே இன்டீரியர் ஆங்கிள். என்னென்ன ஆங்கிள் 3A 4A 5A 6, இது 4 இன்டீரியர் ஆங்கிள். அடுத்தது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னது அவுட் சைடு, இந்த 2 லைனுக்கும் அவுட் சைடு இருக்கிறது. 1 2 7 8, இந்த 4 ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அடுத்தது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னால் ஒரு அந்த லைனுக்கு நேராக இன்னொரு லைனுக்கு என்ன ஆங்கிள். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே 1 இருக்குன்னா அதே மாதிரி இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது 5 இருக்குது. அப்போ 1 and 5 கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதே மாதிரி இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 2ம் 6ம் வந்து பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா. 2ம் 6ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ வேறு என்ன கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக வரும். அதே மாதிரி இந்த 4ம் 8ம் வந்து பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இங்கே 4 இங்கே 8 இருக்குது. 4 and 8 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இங்கே 3 இங்கே 7. ஸோ 3 and 7 வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா. 3 and 7 வந்து பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது alternate interior angles. alternate interior angles அதாவது இன்டீரியரில் ஆப்போசிட்டாக இருக்கிறது, உள்ளார இருக்கிறதுல ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே 3னா இங்கே 5. ஸோ 3 and 5. வேறு எப்படி சொல்லலாம் 4 and 6. 4 and 6 இது alternate interior angle. அதே மாதிரி alternate exterior ஆங்கிளும் இருக்குது. alternate exterior angle எக்ஸ்டீரியரில் ஆப்போசிட்டில் இருக்கிறது. ஸோ இங்கே 1னா அப்படியே அவுட் சைடு இங்கே இந்த சைடு இருக்கிறது வந்து 7 1 7. அதே மாதிரி இங்கே 2 5 2 8. இது ரெண்டும் alternate exterior angle. 1 and 7 2 and 8. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா alternate exterior angles. ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் interior angle same side of controversial அப்படின்னு இருக்குது. interior angles same side of controversial.
சேம் சைடு ஆஃப் டிரான்ஸ்வர்சல். இது என்ன அப்படின்னா சேம் சைடு இருக்கிறது, இந்த 4ம் 5ம் அதே மாதிரி 3யும் 6ம். ஓகேங்களா, இது வந்து சேம் சைடு ஆஃப் கான்ட்ராவர்சல். ஸோ ஆங்கிள் 4 அண்ட் ஆங்கிள் 5, ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 6. ஸோ ஓகேங்களா, இது வந்து சேம் சைடு ஆஃப் கான்ட்ராவர்சல். ஓகேங்களா, அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டயக்ராம் போட்டு இதை ஒரு 2 டைம்ஸ் எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களால் இதை வந்து க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான கான்செப்ட் பாருங்கள். இப்போது நாம் டிரான்ஸ்வர்சல்னால் என்னென்னு படிச்சிட்டோம். இப்போது நல்லா கவனிங்க. இப்போது நான் 2 ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போது நான் 2 ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நான் நேம் வந்து எல் அப்படின்னு கொடுக்குறேன். இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நான் நேம் வந்து எம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நான் நேம் வந்து எம்ன்னு கொடுக்குறேன். இப்போது இதை வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணிட்டு வருது. இது வந்து டிரான்ஸ்வர்சல். இது எல்லாமே நம்ம இப்போ படித்தாச்சு. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எல்லும் எம்மும் பேரலாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லும் எம்மும் பேரலாக இருக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க. எல்லும் எம்மும் பேரலாக இருக்குது அப்படின்னா, அதாவது எல் இஸ் பேரலல் டு எம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்டீரியர் ஆங்கிள் 4 படித்தோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 4 படித்தோம். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, 7, 8. இன்டீரியர் ஆங்கிள் 4 ஆங்கிள் படித்தோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 4 ஆங்கிள் படித்தோம். அதுக்கப்புறமா நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணி படிக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்க ஆரம்பித்தோன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் படிக்க ஆரம்பித்தோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் நான் என்ன அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த எல்லும் எம்மும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா, எல்லும் எம்மும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ஈக்குவல். எல்லும் எம்மும் பேரலாக இருந்ததுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அப்போ எதெல்லாம் ஈக்குவல்? இந்த 1வது ஆங்கிளும் 5th ஆங்கிளும் ஈக்குவல். 1வது ஆங்கிளும் 5th ஆங்கிளும் ஈக்குவல். அதே மாதிரி 2nd ஆங்கிளும் 6th ஆங்கிளும் ஈக்குவல். அதே மாதிரி 4th ஆங்கிளும் 8th ஆங்கிளும் ஈக்குவல். இது நான் 4, 8 தானே கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதுக்கு அடுத்தது 3rd ஆங்கிளும் 7th ஆங்கிளும் ஈக்குவல். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்கள் புக்கில் ஆக்சியோமில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஆக்சியோம் 6.3ல் கொடுத்துருப்பாங்க. ஆக்சியோம் 6.3. ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் ஆக்சியோம் 6.4 ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆக்சியோம் 6.4 அது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2 லைனும் பேரலாக இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸ், புரியுதுங்களா? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2 லைனும் பேரலாக இருக்கும். 2 லைனும் பேரலாக இருந்தால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். 2 லைனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2 லைனும் பேரலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எல்எம் அப்படின்ற 2 லைனும் பேரலாக இருக்கும். இது வந்து ஆக்சியோம் 6.4. பேரலாக இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஆக்சியோம் 6.3. உங்கள் புக்கில் இதை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஓகேங்களா, ஸோ இப்போது நான் பேரலாக வச்சுக்கிட்டு தான் நான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறேன். இப்போ எல்லும் எம்மும் பேரலாக இருந்ததுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். வேறு என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவல் அப்படின்னா, அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸும் ஈக்குவல். எது அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்? 4க்கு அல்டர்னேட் 6. அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு 6. 3க்கு அல்டர்னேட் 5. 3 இஸ் ஈக்குவல் டு 5. அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அதுக்கு அடுத்தது அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னு படிப்போம் இல்லையா, அல்டர்னேட் அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இங்கே 1, அதுக்கு அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னது? 7. ஸோ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 7ம் ஈக்குவல். அதுக்கு அடுத்தது
ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 8ம் ஈக்குவல். ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 8. ஓகேங்களா, அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஓகேங்களா, இன்டீரியரில் அல்டர்னேட்டிவ் ஈக்குவல், எக்ஸ்டீரியரில் அல்டர்னேட்டிவ் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் ஈக்குவல். எப்போனா எல்லும் எம்மும் பேரலாக இருந்துச்சுன்னா, எல்லும் எம்மும் பேரலாக இருந்துச்சுன்னா. புரியுதா அது? ஸோ அதுக்கு அடுத்தது இன்டீரியர் ஆங்கிள் சேம் சைடு ஆஃப் கான்ட்ராவெர்சல் அப்படின்ட்டு படித்தோம் இல்லையா சார். இன்டீரியர் ஆங்கிள் சேம் சைடு ஆஃப் டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு படித்தோம் இல்லையா. இன்டீரியர் ஆங்கிள் சேம் சைடு ஆஃப் டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு படித்தோம் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரணும். அதாவது சேம் சைடு ஆஃப் கான்ட்ராவெர்சல் என்னது, 4க்கு சேம் சைடு வந்து 5, இன்டீரியர் ஆங்கிளில் 3க்கு சேம் சைடு வந்து 6. அப்போ 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரும். ஆங்கிள் 4ஐயும் ஆங்கிள் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் 3ஐயும் ஆங்கிள் 6ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி. அப்போ சேம் சைடு ஆங்கிள் வந்து சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். சப்ளிமெண்ட்ரினா நான் இப்போ லாஸ்ட் டாபிக் நடத்தும் போதே சொன்னேன், 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 வந்ததுன்னா அதுதான் சப்ளிமெண்ட்ரி. இதுவும் வந்து சப்ளிமெண்ட்ரி. அதாவது சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த 4ம் 5ம் சப்ளிமெண்ட்ரி, 3யும் 6ம் சப்ளிமெண்ட்ரி. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 180 டிகிரி வரும். ஓகேவா. ஸோ இதை தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி படித்தது வந்து பேர் தான் படிச்சிருக்கோம். இப்போ 2 லைன் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா எது எதுலாம் ஈக்குவல், அதே மாதிரி இதெல்லாம் ஈக்குவலாக இருந்தால் அந்த லைன் பேரலல். அப்படியே ரிவர்ஸ்லேயும் படிக்கணும். 2 லைன் பேரலாக இருந்ததுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். 2 லைன் பேரலாக இருந்ததுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். இன்டீரியரில் அல்டர்னேட் ஆங்கிள் ஈக்குவல், எக்ஸ்டீரியரில் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். இன்டீரியரில் சேம் சைடு வந்து சப்ளிமெண்ட்ரி. லெஃப்ட் சைடும் ஆட் பண்ணிங்கன்னா சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும், ரைட் சைடும் ஆட் பண்ணிங்கன்னா சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இது நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இது எது எதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இதில் இந்த லைன் தான் டிரான்ஸ்வர்சல் அப்படின்வாங்க. ஸோ 1 2 3 4 இதெல்லாமே படித்தாச்சு. அடுத்தது இது வந்து 5 6, இது வந்து 7, இது வந்து 8. ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிங்க. இன்டீரியர் பார்த்தாலோ இல்லை எக்ஸ்டீரியர் பார்த்தாலோ ஆப்போசிட்டில் ஈக்குவலாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்டீரியர் பார்த்தாலோ எக்ஸ்டீரியர் இது வந்து ஒரு ஷார்ட்கட். இதுக்கு முன்னாடி நான் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட். இப்போ இன்டீரியராக பார்த்தாலோ இல்லை எக்ஸ்டீரியராக பார்த்தாலோ ஆப்போசிட் ஈக்குவல். அதே மாதிரி ஒரு இன்டீரியர் ஒரு எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா சேம் சைடு ஈக்குவலாக இருக்கும். ஒரு எக்ஸ்டீரியர் ஒரு இன்டீரியர் பார்த்தீங்கன்னாலும் சேம் சைடு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஷார்ட்கட். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஈக்குவல், எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஈக்குவல். அதுன்னா இன்டீரியர் நல்லா கவனிங்க. இப்போ இது ரெண்டும் இன்டீரியர். இப்போ நான் அந்த இன்டீரியர் பார்த்தேன் அப்படின்னா ஆப்போசிட் ஈக்குவல். இதில் எது ஆப்போசிட், 4ம் 6ம் ஈக்குவலா, 4 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 6. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது 3யும் 5யும் ஈக்குவல், ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 5. இன்டீரியர். இப்போது எக்ஸ்டீரியர் வாங்க. இந்த 1ம் 2ம் எக்ஸ்டீரியர், 7ம் 8ம் எக்ஸ்டீரியர். இதில் ஆப்போசிட்டும் ஈக்குவல். ஓகேங்களா. ஸோ எது ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 7ம் ஈக்குவல். எக்ஸ்டீரியரில் ஆப்போசிட். நல்லா கவனிங்க. எக்ஸ்டீரியராக இருந்தாலும் இன்டீரியராக இருந்தாலும் ஆப்போசிட் ஈக்குவல். ஓகேவா. ஸோ அடுத்தது 2ம் 8ம் ஈக்குவல். ஸோ ஆங்கிள் 2 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 8. இது வந்து எக்ஸ்டீரியருக்கு, இது இன்டீரியர். இதுதான் நம்ம எப்படி படிச்சிருக்கோம், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது வந்து ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு படிச்சிருக்கோம்.
இப்போ நல்லா கவனிங்க, ஒரு இன்டீரியர் அடுத்த சைடு எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா சேம் சைடு ஈக்குவலாக இருக்கும். ஒரு இன்டீரியர் அடுத்த இதில் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா சேம் சைடு ஈக்குவலாக இருக்கும். இது எப்படி நாம் ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ நல்லா கவனிங்க, இப்போது இந்த ஒன்றுன்றது என்ன? எக்ஸ்டீரியரில் 1. ஓகேங்களா, எக்ஸ்டீரியரில் 1. அப்படியே இந்தாண்ட வரும்போது இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா அதே சைடில் என்ன இருக்குது? 5 இருக்குது. புரியுதா? இங்கே வந்து 1 இருக்குது, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இங்கே 2 இருக்குது எக்ஸ்டீரியரில், இங்கே 6 இருக்குது இன்டீரியரில். அப்போ ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 6ம் ஈக்குவல். இங்கே ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 8ம் ஈக்குவல். ஸோ ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 8ம் ஈக்குவல். ஆங்கிள் 3 வந்து இங்கே இன்டீரியரில் இருக்குது, ஆங்கிள் 7 வந்து இங்கே எக்ஸ்டீரியரில் இருக்குது. அப்போ ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 7ம் ஈக்குவல். ஸோ இதெல்லாம் தான் நம்ம எதில் படித்தோன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு படித்தோம். புரியுதுங்களா? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அதாவது 1க்கு கரஸ்பாண்டிங் 5, 2க்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே இருக்கிறது 6, 4க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது 8, 3க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது 7. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். இன்டீரியரில் அல்டர்னேட்டிவாக இருக்கிறது ஈக்குவல், எக்ஸ்டீரியரில் அல்டர்னேட்டிவாக இருக்கிறது ஈக்குவல். இன்டீரியரில் சேம் சைடு இருந்ததுன்னா சப்ளிமெண்ட்ரி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 வரும். சப்ளிமெண்ட்ரினா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 180, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 180. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சதுன்னா நம்ம ப்ராப்ளம் போடலாம். நல்லா கவனிங்க, இது வந்து எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா இந்த 2 லைனும் பேரலாக இருக்கணும். L is parallel to M அப்படின்னு இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் வரும், இந்த கண்டிஷன் வரும், இந்த கண்டிஷன் வரும். இல்லை இந்த கண்டிஷனில் ஏதாச்சும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா Lம் Mம் பேரலாக இருக்கும். இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலும் Lம் Mம் பேரலாக இருக்கும். அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலும் Lம் Mம் பேரலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தாலும் Lம் Mம் பேரலாக இருக்கும். ஸோ இதை அப்படியே ரிவர்ஸ்லேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்ளம் போட முடியும். ஓகேவா? ஸோ நான் ஓரளவுக்கு எல்லா கான்செப்ட்டுமே சொல்லிட்டேன். இதை க்ளீனாக படித்து நீங்கள் ஒரு 2 times 3 times எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தது நேம் மட்டும் பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தது 2 லைன் பேரலாக இருந்து அது ஒரு டிரான்ஸ்வர்சல் இருந்துச்சுன்னா அதில் எந்தெந்த ஆங்கிள்லாம் ஈக்குவல், அந்த ஆங்கிளுக்கெலாம் பேர் என்ன, ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.